குறிப்பா மதுரை பன்னாட்டு மாநிலத்துக்கு தேர்வு அறிக்கை சொல்லி ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு கோரிக்கை. அதே போன்று கள்ளர் மரவர் அகமுடைய வெள்ளம்பர் போன்ற உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவர் இனம் என்று அன்றைக்கு நாங்கள் 94 தேவர் சிலையை தேவர் பிறகு தான் முன்னெடுத்து திறந்து வச்சோம். அதுக்கு அன்றைக்கு அம்மா திறந்து வச்சாங்க, ஜெயலலிதா தான் திறந்து வச்சாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்றைக்கே அந்த மேடையில் அறிவிச்சாங்க, கள்ளர் மரவர் அகமுடைய வெள்ளம்பர் போன்ற உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவர் இனம் என்று அரசாணை வெளியிடணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஆட்சி மாறி போயிடுது. சூழ்நிலை அதுக்கு பிறகு வழக்கு போட்டதுனால அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்து கிடப்பில் போடப்பட்டாச்சு. அந்த தேவர் இனம் அறிவிக்கணும். அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. எங்க சமுதாய மக்களுக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான சமுதாயம் தேவர் சமுதாயம் தான். இன்னைக்கு 3 கோடி சமுதாயம் தேவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 விழுக்காடு தனி ஒதுக்கீடு வேணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கோரிக்கை. அதே போல தேவருக்கு ராமநாதபுரத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கிறது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை. அவருக்கு ஒரு பாரத ரத்னா விருது அறிவிக்க வேண்டும். அதே போன்று நேதாஜி, அதாவது தேசத்தினுடைய தந்தை என்று சொன்னால் அது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், இந்திய நாட்டுடைய விடுதலைக்காக ராணுவத்தை கட்டமைத்து நான் இந்த நாட்டின் விடுதலைக்காக ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தை தான விடுதலையை பெற்றுத்தரேன் என்று சொன்ன வீர முழக்கம் என்ற நேதாஜியுடைய புகைப்படத்தை ரூபாத்தாளில் போடணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதே போன்று வீரமங்கை வேலுநாச்சியாருடைய பெயரை சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சூட்ட வேண்டும். அவருடைய பிறந்த நாளை வீரமங்கை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. அதே போன்று மாமரங்கள் மருதுபாணியில் பிறந்த நரிக்குடி முக்குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வீட்டை பழமை மாறாமல் புதுப்பித்து அந்த வீட்டை சுற்றுலாத்தலமாக அறிவிக்க வேண்டும் என்று எங்களுடைய நீண்ட கோரிக்கை. அதே போன்று ஜம்மு தீவு பிரகடனம், அதே எப்படி சொன்னா இந்த ஆசிய நாடுகளை ஒருங்கிணைத்து வெள்ளைகளை எதிர்த்து விரட்டுவதற்காக ஒரு படையை கட்டமைச்சாரு. அவருடைய அன்றைக்கு மயில்கரில் எழுதப்பட்ட ஒரு சூரட்டியை கொண்டு ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் ஒட்டுறாரு. மருது சவர் ஒட்டுனாங்க. அது நோக்கம் ஒன்று திரட்டி வெளிகளை விரட்டி அடிப்பது. அப்படி ஸ்ரீரங்கத்தில் ஒட்டப்பட்ட சோரோட்டிகளுடைய நினைவாக திருச்சி விமானத்துக்கு மாமல்லர் மருதுபாண்டியோட பெயரை சூட்ட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதே போன்று மாமல்லர் மருதுபாண்டியர்களும் வீரமங்கை வேலுநாச்சியார்களும் வெள்ளைகளை அடித்து விரட்டுவதற்காக ஒரு பெரும் படையை கட்டமைத்து அவருக்கு போர் பயிற்சி ஒரு அளித்த இடம் இருக்கு. சங்கரபதி கோட்டையில் ஒரு இடம் இருக்கு. அதாவது தேவக்கோட்டையிலிருந்து காரைக்குடி போற வழியில ஒரு காட்டுப்பகுதி இருக்கு. அது சிதிலமடைஞ்சு கிடக்கு. அதை புதுப்பிச்சு பழமை மாறாமல் புதுப்பிச்சு அந்த கோட்டையில மாமல்லர் மருதுபாண்டியுடைய உருவத்தையும் திருவுருவ சிலையும் வீரமங்கை வேலுநாச்சியாருடைய சிலையையும் நிறுவ வேண்டும், சுற்றுலாத்தலம் அறிவிக்க முடியும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை நாங்க 20 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் செய்திருக்கோம். இதுக்காக பல முறை நான் சிறையில் இருந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த கோரிக்கைகளையும் மன்னத்தில் சொல்லியிருக்கிறேன். எடப்பாடி அவர்கள் கனிவோடு கேட்டிருக்காரு. ஆட்சி அமையட்டும், நிச்சயமா நல்ல கோரிக்கையில செய்து கொடுப்போம் என்ற வாக்குறுதி அளித்திருக்காரு. அந்த அடிப்படையிலையும் நாங்கள் நிபந்தனையா நாங்கள் சொல்லல, ஒரு கோரிக்கையா வச்சிருக்கோம். நிச்சயமா செய்து கொடுப்பாருங்கிறது நாங்கள் நம்புறோம். இது ஒரு கோரிக்கையா வச்சிருக்கோம். நின்றுருக்கோம், தடிச்சு நின்றுருக்கோம். எம்பிக்கு நின்றுருக்கோம். எம்பிக்கு திண்டுக்கல் நின்றுருக்கோம், சிவகங்கை நின்றுருக்கோம், ராமநாதபுரத்தில் நின்றுருக்கோம். கிட்டத்தட்ட 3 தொகுதி சேர்த்து ஒரு 16,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். தனிச்சு நின்றுருக்கோம். சமுதாயத்தை மட்டும் நம்பி நின்றுருக்கோம். அப்படி வாங்கியிருக்கோம். இல்லை, நாங்கள் அரசியல் வேண்டாம்னு ஒதுக்கியிருக்கோம். கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசியலுக்கு வர விரும்பல. அரசியல் சார்பற்ற இயக்கமாக இயங்கிட்டு இருந்தோம். இப்போ அரசியல் சார்ந்து வரதுனால எங்களுக்கு எங்கள் சமுதாய மக்களை பொறுத்தவரை என்றைக்குமே எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா அந்த அடிப்படையில் பண்ணனுடைய வழியில் நாங்கள் அதுதான் சரியான பாதையில் முடிவு தான். ஏன்னு சொன்னாங்க, எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே பசங்க முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் அறிவிச்சது. அது பிறகு அம்மா வந்த பிறகு தெய்வீக திருமணம் தேவர் மாவட்டம் அறிவிச்சாங்க. தேவருக்கு தங்கத்தில் கவசம் அறிவிச்சாங்க. தேவர் சமுதாய மக்கள் நிறைய செய்திருக்கிறாங்க. எல்லா சமூக மக்களுக்கும் அரவணைப்பு இருப்பாங்க. குறிப்பாக எங்களுக்கு நல்ல ஆதரவாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் அதிமுக நடந்தது. எங்களுக்கா அது அண்ணன் தான் முடிவு செய்யணும். முடிவு செய்து அவர் என்ன சொல்றாரு தொகுதி அதிகமாக நாங்கள் ஒரு 2 தொகுதி கேட்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். 2 தொகுதி கேட்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். முடிவு அவர் தானே செய்வான். நிச்சயமா இறுதியாக 2 முடிவு உறுதி பண்ணலாம். ஒரு 5 தொகுதி முடிவு பண்ணலாம். ஆனால் 2 தொகுதி உறுதியா கேட்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். இறுதி முடிவு அண்ணன் தான் முடிவு செய்யணும். எங்களுக்கு தொகுதி ஒருவேளை கட்டாயம் நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.